மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அஜித் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் விடாமுயற்சி. உலகம் முழுக்க பல்லாயிரம் தியேட்டர்களில் இந்த படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக சாதனைகளை படைத்து வருகிறது. இந்த படம் கடந்த ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட 300 கோடியை நெருங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் லைகா நிறுவனம் வெளியிடும் எனவும் சொல்லப்படுகிறது. அஜித் இது மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்திருப்பதை பாராட்ட வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். சமீபத்தில் இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அவர் இயக்குனராக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த படத்தை பார்த்து அஜித்குமார் மற்றும் தயாரிப்பாளர் மிகுந்த சந்தோஷமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த படம் போதிய அளவில் வசூலை பெற்றுள்ளதாகவும் உறுதியாக கூறியிருக்கிறார். இந்த படத்தை உதயநிதி நிறுவனம் தான் தமிழகத்தில் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் அஜித் நடிப்பில் அடுத்ததாக குட் பை அக்லி திரைப்படம் வெளியிட தயாராகி வருகிறது. அந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்யும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த வருடத்தில் அஜித் விடாமுயற்சி மற்றும் குட் பை அக்லி திரைப்படங்கள் மூலம் 750 கோடிகளுக்கு மேல் வசூலில் குவிக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவின் வசூல் மன்னன் அஜித் தான் என்பது மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அஜித் படங்கள் வசூல் சாதனையை பார்த்து உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாராம். தமிழகத்தில் விடாமுயற்சி திரைப்படம் நல்ல லாபகரமாக இருந்ததாகவும் பாராட்டுக்களை கூறியிருக்கிறார்.